நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். நீலகிரியில் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படும் மற்றும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என ஆட்சியர் அறிவிப்பு. தேனி, தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. 6 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு எனவும் கணிப்பு. விழுப்புரம், திருக்கோவிலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. பண்ருட்டி மற்றும் மதுராந்தகம் பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ந்த சூழல். தலைநகர் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவில் பரவலாக பெய்த மழை. புறநகர் பகுதிகளிலும் வெளுத்து வாங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் சுமார் 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த மழைநீர். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. சென்னை குளத்தூரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை 10 மணிக்கு திறந்து வைக்கிறார். மத்திய அரசுடன் ஒற்றுமையாக இருந்தால்தான் மாநிலத்திற்கு தேவையான நிதி கிடைக்கும் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. அதிமுக, பாஜக தொண்டர்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் எனவும் உறுதி. மாநில அரசு எப்பொழுது கைகோர்த்து மத்திய அரசோடு கைகோர்த்து நிற்கிறதோ அப்பொழுதுதான் மத்திய அரசுடைய பணம் நிதி வரும். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் கேட்டு புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியீடு. நடப்பு கல்வியாண்டு முதலே கால்நடை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு இடஒதுக்கீடு. ஏழு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்த திமுக 29,000 பேருக்கு மட்டுமே கொடுத்துள்ளது. உரிமை மீட்க, தலைமுறை காக்க நடைபயணத்தில் அன்புமணி குற்றச்சாட்டு. வேலையை கொடுத்திருக்கணும், அரசு வேலையை கொடுத்திருக்கணும். 7 லட்சம் பேருக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் உங்க வாக்குறுதிப்படி எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க தெரியுமா? 44,000 பேர். அதுல 15,000 பேர் தற்காலிக பணியாளர், 29,000 பேருக்கு மட்டும் நிரந்தர வேலை. அப்ப என்னையா ஏமாத்து, யாரையா ஏமாத்துறீங்க? இந்த இளைஞர்கள் எங்கேயா போவாங்க? தவேக 2வது மாநில மாநாடு 25ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தேதி மாற்றம். 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள் ஏதோ ஒரு தேதியில் நடைபெறும் என மதுரை எஸ்பியை சந்தித்த பிறகு புஸ்ஸி ஆனந்த் தகவல். விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி வர்றதுனால அவங்க 18லிருந்து 22ஆம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி 18லேருந்து 22ஆம் தேதிக்கு ஒரு தேதி நாங்கள் கொடுத்துருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம், மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார். அகரம் அறக்கட்டளை மூலமாக அமைதியான புரட்சியை சூர்யா ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டு பாராட்டு.
கமலின் பாராட்டுக்கு நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தி இருவரும் நன்றி. சென்னையில் வாட்டர் மெட்ரோ திட்ட சாத்தியக்கூறுகள் குறித்து புதன்கிழமை ஆலோசனை. நேப்பியர் பாலம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரை படகு போக்குவரத்து திட்டம் குறித்து மாநகராட்சி, நீர்வளத்துறை, போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். கன்னியாகுமரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற பொறியியல் மாணவன். கடன் கொடுத்தவர் தன் தாயையும் தன்னையும் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்து முடிவு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் அடையாளம் தெரியாத வாகனம் பைக்கின் மீது மோதி விபத்து. பைக்கில் சென்ற புதுமண தம்பதியில் கணவன் உயிரிழக்க, மணப்பெண் படுகாயமடைந்து சிகிச்சை. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அரசு மருத்துவமனையில் தைராய்டு பாதிப்புக்கு மாத்திரையை மாற்றிக் கொடுத்ததாக பெண் புகார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. தேங்கிய மழைநீர் காரணமாக வாகன நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து கடும் பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி பகுதியில் கனமழை காரணமாக பெருக்கெடுத்த வெள்ளம். காட்டாற்று வெள்ளத்தில் மழைநீர் ஆர்ப்பரித்துச் செல்லும் காட்சிகள். ரஷ்யாவிடம் இருந்து பெருமளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாக இந்தியா மீது ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் போரால் எத்தனை உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டாலும் இந்தியாவுக்கு கவலை இல்லை எனவும் சாடு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருளுக்கான வரி விதிப்பு மேலும் கணிசமாக உயர்த்தப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பான ட்ரம்பின் குற்றச்சாட்டை புறக்கணித்தது இந்தியா. அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவுடன் பல்வேறு வணிக தொடர்புகளில் இருப்பதை சுட்டிக்காட்டி வெளியுறவுத்துறை பதிலடி. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் ராணுவத்தினர், எல்லை பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை. சீன தயாரிப்புகளான 12 வெடிகுண்டுகள், கை துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல். டெல்லியில் குடிசை பகுதி வீடுகளை இடித்து தள்ளுவதற்கு எதிர்ப்பு. போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினரை தண்ணீரை பீச்சியடித்து விரட்டிய போலீசார். டெல்லி கௌதம்புரி பகுதியில் சாராய மாஃபியா கும்பல் காவல் சிறப்பு குழு காவலர் மீது தாக்குதல். சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் இருந்து மகாதேவி யானையை குஜராத் பராமரிப்பு மையத்திற்கு மாற்றியதற்கு கடும் எதிர்ப்பு. திரும்ப அழைத்து வர வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் குதித்த மக்கள்.
டெல்லி தேசிய விலங்கியல் பூங்காவில் அதித்தி என்ற பெண் புலிக்கு பிறந்த 6 குட்டிகள் கால்நடை மருத்துவரின் கண்காணிப்பில் நலமாக உள்ளதாக வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினின் மகள் என்று கூறப்படும் 22 வயது பெண்ணின் புகைப்படம் வெளியானது. தன்னுடைய வாழ்க்கையை புட்டின் சிதைத்து விட்டதாக சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டு. அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுகளில் யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம். ரஷ்யா அருகே 2 அணு ஆயுத நீர்மூழ்கிகளை நிறுத்தியிருப்பதாக கூறிய ட்ரம்புக்கு ரஷ்ய அதிபர் மாளிகை பதிலடி. காசா மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டிய நாடுகளின் பட்டியலில் இணைந்த கனடா நிவாரணப் பொருட்களை பாராசூட்டுகள் மூலம் அனுப்பி வைப்ப. கரூரில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகாலட்சுமி கோயிலில் சிறப்பு வழிபாடு. தேங்காயை தலையில் உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றிய பக்தர்கள். அவரது பக்கத்தில் கண்ணாடி போட்ட தம்பி தயவு செய்து நீங்க அப்படியே வெளியே வந்துருங்க. மைசூர் தசரா யாத்திரையை முன்னிட்டு யானைகள் ஊர்வலம். அலங்கரிக்கப்பட்ட யானைகளுக்கு பூத்தூவி வரவேற்பு. மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனில் மகா காளீஸ்வர் ஆலய ஊர்வலம். இசை வாத்தியங்கள் முழங்க கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்கள் உற்சாகம்.